ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் பாஜகவுடைய மொத்த மானத்தையும் காத்துல பறக்க விட்டுருக்கு. ஒரு பெரிய மாயையே உருவாக்கி வச்சு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தாங்க. நாடு முழுக்க இவங்க பண்ணது எல்லாமே சோசியல் இன்ஜினியரிங் கிடையாது, மீடியா இன்ஜினியரிங் தான். எந்த நேரம் பார்த்தாலும் சாமி கோயில் பூஜை புனஸ்காரம்னு சொல்லிட்டு கோயில்ல ஐயர் செய்யற வேலையை பிரதமர் அலுவலகத்தை உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற கோபம் மக்களுக்கு வெளிப்படையாவே இருந்தது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய RSS ஆதரவு சித்தாந்தவாதிகள், குறிப்பா சொன்ன பார்ப்பன வெறியர்கள், அமெரிக்க நாராயண், இந்த மாதிரியான அயோக்கிய கூட்டங்கள் பாஜகவை எதிர்ப்பதற்கு அரசியல் ரீதியான பயிற்சி மட்டும் பத்தாது, அது சித்தாந்த பயிற்சியாகவே இருக்கணும், கொள்கை பயிற்சி. அதிமுகவோட திமுக செய்யறது அரசியல் சண்டை. ஆனா பாஜகவோடு திமுக செய்து கொண்டிருப்பது சித்தாந்த சண்டை. எந்த இடத்த தட்டுனாக்கா சங்கிகள் அடங்குவாங்களோ அந்த இடத்த தட்டி தட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஸ்மார்ட் மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த ஃபேக்ட் செக் யூனிட் ஒண்ணு போட்டிருந்தாங்களா, அந்த ஃபேக்ட் செக் யூனிட் பாத்தீங்கன்னாக்கா சரியாக அந்த தகவல் கொண்டு போய் சேர்க்க முடியல. பாஜக செய்கின்ற அரசியல் ஆபத்தானது இல்ல, பாஜக கோயிலை வைத்து செய்து கொண்டிருக்கின்ற வதந்திகள் ரொம்ப ஆபத்தானது. அப்படிப்பட்ட அந்த வதந்திகளை முறியடிப்பதற்கு ஃபேக்ட் செக் யூனிட் பாத்தீங்கன்னாக்கா மெனக்கெடல் நிறைய பண்ணணும். ஆனா அது பண்ண கிடையாது. என்னதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மேக்கப் போட்டுட்டு மீடியா முன்னாடி வந்தாலும் மக்கள் மனசுல அவர் பெரிய ஜீரோ அப்படின்றதா உண்மை. திருமுனை அரசு தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்ற கதையா எலக்ட்ரோனல் பாண்டு மூலமா ஆட்டை போட்ட பல்லாயிரம் கோடிக்கணக்கான பணத்தை சன்னியா வாரி அடிச்சு செலவு செஞ்சோம். ஜஸ்ட் பாஸ் ஆகி தட்டு தடுமாறி நிக்குது ஒரு கூட்டம். தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு புது ரிப்போர்ட் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் பாஜகவுடைய மொத்த மானத்தையும் காத்துல பறக்க விட்டுருக்கு. ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு பவர்ஃபுல் லீடர் விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே சும்மா டுபாக்குரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணைய டேட்டாவே வெளிப்படையா சொல்லுது. அந்த டேட்டா மூலமா நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னாக்கா 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக எலெக்ஷனுக்காக செலவு பண்ண தொகை 1352 கோடி ரூபாய். அதுல அவங்களுக்கு கிடைச்ச சீட்டுகளோட எண்ணிக்கை 303. ஆனா 2024 பாஜக தேர்தல் செலவுக்கு செஞ்ச தொகை பாத்தீங்கன்னாக்கா 2019 விட அப்படியே 2 மடங்கு அதிகமாகி 3335 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க. 303 இல்ல அவங்க நினைச்ச மாதிரி 500 தொகுதிகளும் கிடைக்கல, வெறும் 240 சீட்டு தான் கிடைச்சது. லாஜிக்கா யோசிச்சு பார்த்தோம்னாக்கா ஒரு பிசினஸ் மேன் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதோட ப்ராஃபிட் அதிகமா தானே இருக்கணும். ஆனா பிஜேபி தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 2019 விட 2024 2 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தியும் அவங்களுக்கான கெயின், அதாவது லாபம், அந்த MP சீட் இருக்கு இல்லைங்களா, அது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த 3335 கோடி ரூபாயில 82% பணத்தை பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் தேர்தல் விளம்பரத்துக்காகவும் மீடியாக்களுக்காகவுமே கொட்டி கொடுத்திருக்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியா நான் தான் விஸ்வகுருன்னு சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு கூடி இருந்ததுன்னா ஏன் கோடிக்கணக்கில் இவ்வளவு செலவு பண்ணி விளம்பரத்தை கொடுக்கணும்? அப்பனாக்கா உங்க மூஞ்சியை காட்டினா மட்டுமே ஓட்டு உங்களுக்கு விடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அமலாக்கத்துறையும் IT துறையையும் CBIயும் உங்க கையில வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை முடக்கிட்டு நீங்க மட்டுமே உங்க பாக்கெட்ல மட்டுமே 10,000 கோடி ரூபாய் ரெடி கேஷா உங்க கட்சியோட ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு ஆட்டம் இருக்குது. அந்த ஆடுன ஆட்டத்துக்கு தான் மக்கள் கொடுத்த சவுக்கடி தான் இந்த 240 சீட்டும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தோட டேட்டா நல்ல வெளிச்சம் போட்டு காட்டி இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் இல்ல சோசியல் மீடியாக்கள் ஆகட்டும் எதை திறந்தாலுமே அந்த தேர்தல் சமயத்தின் போது ஒன்றிய பிரதமர் செல்போனை ரிங் அடிச்சு போனை எடுத்தா கூட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய குரல் தான் கேட்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா விளம்பர முகத்துல அதிகமா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க பார்த்தா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு பெரிய ஆதரவு இருப்பது போல வட இந்தியாவில எல்லாம் அந்த மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் வச்சுக்கிட்டு சில சோசியல் மீடியா இன்ஃபுளுசரையும் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மாயையே உருவாக்கி வச்சு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தாங்க. அவரே பாத்தீங்கன்னாக்கா நான் மனித பிறப்பே இல்ல, நான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அவதார புருஷன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஓவர் பில்டப் கொடுக்க அவருடைய சொந்த தொகுதியான வாரணாசியிலே முதல் 4 ரவுண்டுக்கு முன்னணியில வரத்துக்கு தவிடு தத்தம் போட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுலயும் குறிப்பா கடந்த 2019 தேர்தலோட 2024 தேர்தல்ல அவருடைய வெற்றியோட வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னாக்கா 2019 தேர்தலோட 2024 தேர்தல்ல ரொம்பவும் கம்மியா இருக்கு. உண்மையிலே ஒரு செல்வாக்கு அதிகமா இருந்ததுனாக்கா வெற்றி அவர் பெற்ற வாக்கு வித்தியாசமும் அதிகமா இருக்கும் நிலையில் அப்படி இல்ல.
அதுவும் சரிஞ்சு போச்சு. அவருடைய சொந்த தொகுதியிலே அவருடைய செல்வாக்கு ஆட்டம் காணுதுனாக்கா அப்ப நாடு முழுக்க இவங்க பண்ணது எல்லாமே சோசியல் இன்ஜினியரிங் கிடையாது, மீடியா இன்ஜினியரிங் தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. ஒவ்வொரு அப்பாவி இந்துக்கள் மனசுலயும் பாத்தீங்கன்னா நீ இந்து, உனக்கு பாத்தீங்கன்னாக்கா இங்க நம்ம சாமிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ப வச்சு அந்த அவங்களுடைய ஒட்டுமொத்தமான கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு உரிமைகள் எல்லாம் பறிக்கிற வேலையை செஞ்சுக்க மக்கள் மனசுல மதவெறியையும் சாமி வெறியும் விதைச்சிட்டா போதும், மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு போட்டீங்க. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னாக்கா தங்க பிள்ளையோட கல்வி உரிமை பாதிக்கப்படுது, வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது, விலைவாசி பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் அதிகமாகிட்டே போகுது. ஒன்றிய நேரம் இதையெல்லாம் கணக்கெடு எடுக்காம எந்த நேரம் பார்த்தாலும் சாமி கோயில் பூஜை புனஸ்காரம்னு சொல்லிட்டு கோயில்ல ஐயர் செய்யற வேலையை பிரதமர் அலுவலகத்தை உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற கோபம் மக்களுக்கு வெளிப்படையாவே இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அவருடைய சொந்த தொகுதியில அவருடைய வாக்கு சதவீதம் மிகவும் சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். RSS மதத்தை வைத்து கொண்டு மக்கள் மனசுல பரப்ப நினைச்ச அந்த மதவெறி சித்தாந்தம் உண்மையிலேயே எடுபடாம தோத்து போச்சு. இப்பவும் தோத்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா பாஜக மக்கள் நலன் குறித்து எந்த ஒரு இது பண்ணாம கோயில் சாமி புனஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிதின் பாஜக தலைவர் ஆனோடனே அவர் பேசுனது பாருங்க, மக்களோட வளர்ச்சி திட்டங்களை பத்தி ஏதாவது பேசினார்னா எதுவும் பேச கிடையாது. ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆதம் பிரிட்ஜை பத்தி பேசுறாரு, திருப்பரங்குன்றம் தீப ஏத்துற பிரச்சனையை பத்தி பேசுறாரே தவிர மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை சீர்படுத்துறதுக்கான வேலையை பண்றதுக்கான எந்த ஒரு பேச்சும் கிடையாது. மக்களுடைய கல்வி உரிமை பத்தி பேச கிடையாது, எதுவும் கிடையாது. தலைவரானாலே பாஜக தலைவரானா அதான் பேச, மதவெறியை தானே பேச முடியும், வேற என்னத்த வெங்காயத்தை பேசுவாங்க அவங்க. இது 2014 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா எப்படி சாமானிய மக்களுடைய பிரச்சனையை உணராம ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு காலத்தை தள்ளின காலம் இருந்தது. இந்த வரலாற்று பிழையாலதான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் பாஜக கிட்ட ஒட்டுமொத்த இந்திய மக்களும் படாத பாடு பட்டு இருக்காங்க. பாஜகவுடைய இந்த அரக்க செயலுக்கு, பாஜகவுடைய இந்த வெறித்தனமான ஆட்சிக்கு பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில இருந்த காலகட்டத்துல சரியாக மக்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆட்சி செய்திருந்தாங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு இந்திய மக்களும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்பொழுது ஹிஸ்டரி இஸ் பேக் அப்படின்னு சொல்றது போல பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு இப்ப திரும்ப இந்த காலகட்டத்தை காங்கிரஸ் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கட்டத்தை சரியா பயன்படுத்துறதுக்கு தொடர்ந்து தவற விடுறாங்க. அதுலயும் முக்கியமாக காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய RSS புல்லுருவிகளை தயவு செஞ்சு ராகுல் காந்தி அவர்கள் ஐயா மல்லிகார்ஜுனாவும் தூக்கி எறியறதுக்கு எந்தவித தயவுதாட்சணையும் பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு அவங்களாலதான் பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட சலசலப்புகளை கூட்டணிக்குள்ள உருவாக்கிட்டே இருக்குது. RSS சித்தாந்தவாதிகளை காங்கிரஸை விட்டு தூக்கி அடிக்கலைனாக்கா இதுக்கு அப்புறமேட்டா காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய சரிவுகளை தான் சந்திக்க வேண்டி இருக்கும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னாக்க இந்த மக்களுக்காக, இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்காக உழைக்கிற பாடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உண்மையிலே அவர் அந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கா. ஐயா மல்லிகார்ஜுனாலா அவருக்கு துணையாக எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய RSS ஆதரவு சித்தாந்தவாதிகள், குறிப்பா சொன்ன பார்ப்பன வெறியர்கள், இவர்கள் தான் அத குறிப்பா தமிழ்நாட்டு சொன்னாக்கா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், அமெரிக்க நாராயண், இந்த மாதிரியான அயோக்கிய கூட்டங்கள், இந்த RSSல ஊறி போன இந்த சித்தாந்தவாதிகள், இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க. அவங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நடிகர்களின் அரசியல் போதை மயக்கத்துக்கு ஆளாகி அந்த நடிகரின் கட்சியின் மீது காதல் கொண்டு இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் காரர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி விட்டு விலக்குவதோ இல்ல ஓரங்கட்டி வைப்பதோ வைத்தால் மட்டும் இது நாடு முழுக்க அதேதான் பிரச்சனை. பல மாநிலங்கள்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய அந்தந்த மாநில தலைவர்கள் செய்த சில முரண்டுபிடித்தனங்களாலதான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழந்தது. மக்களுடைய ஆதரவுல பெருமளவுக்கு இருந்தது. அங்க அவரோட தோற்ற இடமெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெறும் 500 ஓட்டு 600 ஓட்டு, இது எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போயிருந்தாலே ஈஸியா ஜெயிச்சிருக்க முடியும். அதையெல்லாம் பாழாக்கி கொண்டது காங்கிரஸ் கட்சின்னு தான் சொல்ல முடியும். இந்த வரலாற்று தவறை திரும்ப செய்யாம வரலாறு இப்பொழுது பாத்தீங்கன்னா மீண்டும் காங்கிரஸ் சாதகமா திரும்பும்போது அதை காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய இருக்குது. அதை காங்கிரஸ் செய்யுமான்றதான் நம்முடைய கேள்வியாகவும் இருக்குது. அதே சமயத்துல தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பாஜக RSS சித்தாந்தத்துக்கு எதிராக தன்னுடைய கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாத்தையுமே
ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்காரு. பாஜக வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் செய்து, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை நடுத்தர வர்க்க மக்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கைய வச்சு விளையாடுறாங்க அப்படின்றதெல்லாம் மக்கள்கிட்ட நேரடியாவே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன் கட்சி இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்த பயிற்சி பாசறைகளை வந்துட்டு உருவாக்கி அவர்களை வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு அரசியல் ரீதியான பயிற்சி மட்டும் பத்தாது, அது சித்தாந்த பயிற்சியாகவும் இருக்கணும், கொள்கை பயிற்சியாகவும் இருக்கணும். அப்படி ஏன்னா அதிமுகவோட திமுக செய்யறது அரசியல் சண்டை, ஆனா பாஜகவோடு திமுக செய்து கொண்டிருப்பது சித்தாந்த சண்டை. அந்த சித்தாந்த சண்டையை வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்க தேர்தல் களம், இந்த 2026 தேர்தல் களம் சரி, 2021 தேர்தல் களமாகட்டும், இந்த 2026 தேர்தல் களமாகட்டும், இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சண்டைக்கான தேர்தல் கிடையாது, சித்தாந்த சண்டைக்கான தேர்தல் அப்படின்றத மிக தெளிவாக தன் கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கு புரிய வச்சதுனாலதான் பாஜகவால் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த அளவுக்கு வந்துட்டு வாழாட்ட முடியல. நாடு முழுக்கவும் பாத்தீங்கன்னாக்கா ஹேட் ஸ்பீச்சஸ் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஏன் கேரளால கூட வந்துட்டு பாஜக அரசு சங்கிகளை நடத்த முடியுது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அளவுக்கு துணிந்து அவர்களால பேச முடியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த இடத்த தட்டுனாக்கா சங்கிகள் அடங்குவாங்களோ அந்த இடத்த தட்டி தட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஸ்மார்ட் மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆளுநர் மூலியமா ஒன்றிய அரசு வந்து இப்ப கூட வந்து பாருங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்துட்டு தொடர்ந்து அதாவது வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் பிறந்தாலே போதும் ஆளுநர் உரை வருதுனாலே எப்படி வெளியே வர போறாருப்பா, இவருக்கு வேற வேலை இல்லை. இதை எல்லா சேனல்லையும் உண்மையை சொன்னாக்கா ஆளுநர் வெளிநடப்பு செய்ய போறாருன்னு சொல்லிட்டு பல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் சோசியல் மீடியா சேனல்லாம் தம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதெல்லாம் காலையில 8 மணிக்கு எல்லாம் தம்ப ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அவர் 10-5 வெளியேறின உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் வீடியோ ஆளுநர் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லி நியூஸ் கார்ட்ல இருந்து தம்ப்லைன்ல இருந்து எல்லாம் போட்டு எல்லாமே, ஏன்னா அவர் பண்ண போறாருன்றது ஏன்னா வருஷம் அதான பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா, 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை வர்றது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தோட ஆளுநர் உரையின் போது ஆளுநர் வெளியேறுவாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால அந்த மாதிரி இருக்கு. இந்த ஆனாலும் ஆளுநரை வைத்துக் கொண்டு ஏகப்பட்ட குடைச்சல்களை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசு செய்ய அதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாமர்த்தியமாவே வந்துட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்துட்டு செய்ததோடு இல்லாம ஆளுநருடைய அதிகார வரம்பு குறித்தால மிகப்பெரிய விவாதத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தொடர்ந்து செய்கின்ற அந்த பொய் பிரச்சாரங்களை வந்து முறியடிப்பதற்காக அந்த ஃபேக்ட் செக் யூனிட் ஒண்ணு போட்டிருந்தாங்களா, அந்த ஃபேக்ட் செக் யூனிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியாக வந்துட்டு அந்த தகவல் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா இவர்கள் போடுகின்ற பதிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உண்மையை சொன்னா வேதனைக்குரிய விஷயம். சோசியல் மீடியால 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு இந்த ராமேஸ்வரம் அர்ச்சகர் மேட்ரு வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு நேத்துதான் இன்னைக்குதான் எனக்கு வருது. 3 நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை வந்துட்டு நமக்கு இன்னைக்குதான் வந்து ஃபேக்ட் செக் யூனிட் வந்து பார்த்துட்டு அதை வந்து நமக்கு வந்துட்டு அவங்க போட்ட பதிவு வந்து சஜஷன்ல இன்னைக்குதான் வருது. இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு சரி செய்யணும். பாஜக பரப்பு அதாவது வந்து பாஜக செய்கின்ற அரசியல் ஆபத்தானது இல்ல, பாஜக கோயிலை வைத்து செய்து கொண்டிருக்கின்ற வதந்திகள் ரொம்ப ஆபத்தானது. அப்படிப்பட்ட அந்த வதந்திகளை வந்துட்டு முறியடிப்பதற்கு ஃபேக்ட் செக் யூனிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெனக்கெடல் வந்து நிறைய பண்ணணும். ஆனா அது வந்து பண்ண கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு இதை வந்து நாங்க போஸ்ட் போட்டா போதும், சோசியல் மீடியால போஸ்ட் போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற நிலைமையில அந்த யூனிட் இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அந்த செய்திகள் குறித்து அது ஏன் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல இந்த மாதிரி ஒரு தப்பான நியூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல அதை வந்துட்டு அந்த உண்மை தகவல் வந்து பரப்புவதற்கான வேலையை வந்துட்டு ஃபேக்ட் செக் யூனிட் வந்துட்டு அதை பண்ணல. இந்த மாதிரி தவறு, ஏன்னா எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேக்ட் செக் யூனிட் வந்துட்டு உண்மைன்னு சொல்லுதா பொய்ன்னு சொல்ல போயிட்டு ஃபேஸ்புக்ல போய் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லா நேரமும் இந்த தகவல் குறித்து இது உண்மை என்னன்னு பாருங்க. இதை வந்து தொடர்ந்து வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பண்ணணும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யவே இல்லை. 3 நாளைக்கு முன்னாடி போட்ட ஃபேக்ட் செக் யூனிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபேஸ்புக் பேஜ் நமக்கு இன்னைக்குதான் சஜஷன்ல வருது அப்படின்னாக்கா நினைச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எடுத்து பாக்குறோம். ஆனா என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பின்தங்கி இருக்க இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு தமிழ்நாடு அரசு இந்த வதந்திகள் குறித்து அந்த கோயிலை வைத்து வரப்படுகின்ற வதந்திகளை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் வந்து பதிலடி கொடுத்து அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் எல்லா இடத்தையும் முக்கிய செய்தியா பிளாஷ் நியூஸா வர மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அது சம்பந்தப்பட்ட அந்த போலி செய்திகள் சம்பந்தப்பட்ட குறைந்தபட்சம் ஒரு சிறு விவாதத்தையே உருவாக்கணும். ஆனா அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஃபேக்ட் செக் யூனிட் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்துட்டு தமிழ்நாடு அரசு சற்று கோட்டை விட்டுக்கு இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறோம்.
ஆக மொத்தம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த டேட்டால வந்து பாத்தீங்கன்னா 3335 கோடி ரூபாய் செலவு பண்ணி பாஜக வந்து தொடர்ந்து சரிவதான் சந்திச்சிருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட பாஜகவுக்கோ ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் எந்த ஒரு செல்வாக்கும் உயரல, தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா, அமித்ஷா மற்றும் பாஜக இவங்களுடைய ஆணவத்துக்கு விழுந்த மரணடின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு வந்துட்டு நிதிஷ்குமார் அவர்களும் ஐயா சந்திரபாபு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால இன்னைக்கு அந்த வண்டியே ஓடிட்டு இருக்குது. எப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த வண்டியை வந்து பஞ்சர் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா சந்திரபாபு அவர்களை எப்படி வர வச்சாங்க கூட்டணிக்குள்ளனாக்கா, அதே வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு அவரை மிரட்டி தான் ஆதரவு கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்றதான் வெளிப்படையா தெரியுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வாபஸ் ஆகியிருக்கு. அதனால எப்ப வேணாலும் சந்திரபாபு அவர்கள் தன்னுடைய வேலையை காட்டுவாரு. நிதிஷ்குமார் அவர்களும் எப்ப வேணாலும் வேலை காட்டு. நிதிஷ்குமார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேரத்துக்கு நேரம் மாறிட்டார். பத்து வந்து அவர் எப்ப வேணாலும் எந்த வேலையை வேணாலும் செய்வாரு அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஆணி வந்துட்டு எப்ப வேணாலும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய அந்த ஆட்சி வண்டியை வந்துட்டு பஞ்சர் ஆக்கும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா 3335 கோடியை வந்துட்டு வாரி அழைச்சும் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு வெறும் 240 சீட்டு தான். இந்த சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி வேற பிஜேபிக்கு கூஜா தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுல மொத்தமா அட்ரஸ் இல்லாம போயிட்டு இருக்கிறாரு. என்னதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு மீடியா முன்னாடி வந்தாலும் மக்கள் மனசுல அவர் பெரிய ஜீரோ அப்படின்றதா உண்மை. ஆக மொத்தத்துல பாஜக செல்வாக்கு தொடர்ந்து சரிஞ்சிட்டு தான் வருது அப்படின்றத வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வெளிப்படையாக வந்துட்டு காட்டதான் போகுது. அப்படிப்பட்ட சூழல் வந்துட்டு இருக்கதான் செய்யுது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிறகு பாஜக செல்வாக்கு மேலும் குறையதான் போகுது. அது தேசிய அளவுல பிரதிபலிக்கதான் போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தால இந்த விஷயத்த என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.